நீங்க வாங்குற நகை எப்படி தயாரிக்கிறாங்கன்னு தெரியுமா? கோல்டு மேனுஃபேக்சரிங்ல 6 டைப் இருக்கு. முதல்ல ஹேண்ட்மேட் ஜுவல்லரி. இது கையில செய்யறதுனால ரொம்பவே ஃபினிஷிங் அழகா இருக்கும். ஆனா டியூரபிலிட்டி கொஞ்சம் அதிகமா போகும். இந்த ப்ராசஸ்ல மிஷினரிஸ் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டாங்க. இதுல என்னென்ன ஒர்க் பண்ணலாம் அப்படின்னா டெம்பிள் ஜுவல்லரியும் பிரைடல் ஜுவல்லரியும் செய்யலாம். நெக்ஸ்ட் மிஷின் மேட் செயின்ஸ். மிஷின்ல செய்யறதுனால இந்த செயின்ஸ் எல்லாம் ரொம்ப பார்வையா இருக்கும். வேஸ்டேஜுமே ரொம்பவுமே கம்மியா இருக்கும். இந்த செயின்ஸ் எல்லாம் ரொம்பவுமே சீக்கிரமா செஞ்சிடலாம். ஹேண்ட்மேட் செயினை கம்பேர் பண்ணும்போது அந்த அளவுக்கு யூனிக்கா இருக்கு. மூணாவது காஸ்டிங் டிசைன். டிபிக்கலா டிசைன்ஸை கம்ப்யூட்டர் டிசைன் பண்ணி மெழுகுல அவுட்புட் எடுத்து கோல்டா கன்வெர்ட் பண்றதா காஸ்டிங் டிசைன். காஸ்டிங் டிசைன்ல மாடர்ன் ஜுவல்லரி செய்யலாம், ஆனா ஹெவி வெயிட்டடா இருக்கும். நெக்ஸ்ட் எலக்ட்ரோ ஃபார்மிங் ஜுவல்லரி. கம்ப்யூட்டர் டிசைன் பண்ணி மெழுகுல அவுட்புட் எடுத்து தங்கத்தை அது மேல பிளேஸ் பண்ண வச்சுட்டு உள்ள இருக்க மெழுகு ரிமூவ் பண்றது தான் எலக்ட்ரோ ஃபார்மிங் மெத்தட். எலக்ட்ரோ ஃபார்மிங் டிசைன்ஸ் பார்க்கிறதுக்கு ஹெவி வெயிட் ஜுவல்லரி மாதிரி இருக்கும், ஆனா லெஸ் வெயிட் தான். ஆனா டியூரபிலிட்டி கொஞ்சம் கம்மியா இருக்கும். சிக்ஸ்த் டை ஒர்க் ஜுவல்லரி. கோல்டு ஷீட்ல அதிகமான பிரஷர் கொடுத்து ஸ்டாம்ப் பண்றது தான் டை ஒர்க். சிக்ஸ்த் லேசர் பிரிண்டிங். கோல்டுல காம்ப்ளெக்ஸான டிசைனை லேசரால பிரிண்ட் பண்றது தான் 3D டிசைன்.